பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் என் பின்னாடி இருந்து ஒரு கை இப்படி இப்படி கூப்பிடுது. ஸோ நான் திரும்பினோடனே ஒருத்தர் நிற்கிறாரு. நின்றுட்டு எதுக்கு அழுற, இப்போ ஏன் அழுற? இல்லை எனக்கு இந்த மாதிரி சந்தனமும் தீர்த்தமும் நான் வாங்க வந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் அவரை பார்க்கறதுல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு ஃபீல் பண்ணுற, இரு இதை நான் என் பொண்ணுக்காக எடுத்து வச்சுருந்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பாட்டில் தீர்த்தம் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சந்தனம் வந்து இவ்வளோ சந்தனம் எடுத்து கொடுக்குறாரு. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த தீர்த்தம் வந்து இத்தினூண்டு வாங்குறதுக்கு கூட மக்கள் வந்து அடிச்சு பிடிச்சி போவாங்க. ஸோ நிறைய பார்த்துருக்கேன். இந்த குகன் அருள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட பதிவுலாம் நான் பார்த்துருக்கேன். 48 நாள் ஒருத்தங்க வந்து வேல்மாறல் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் கிடச்சிதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. நான் திரும்பி கூப்பிட்டு எனக்கு ஏன் தரீங்க, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னே, பழனி முருகர் அப்படின்னு போயிட்டாரு. எனக்கு உடம்புலாம் சிலுத்துருச்சு, நிஜமாலுமே சொல்கிறேன். அது வரைக்கும் கடவுள் ஓகே யாரோ ஒரு கல் இருக்குது, சிலை இருக்குது, இது ஒரு பவர் இருக்குது, நம்ம போய் வேண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது உடம்பு சிலுத்துருச்சு, அதனால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் வரேன், எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா அழுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறேன், நான் ராஜ அலங்காரம் பார்த்தே ஆகணுங்கிறேன். எங்கள் அம்மா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் அப்பவும் போகிறேன், முடியாதுன்னு சொல்லி படியேறி போனேன். திரும்பி இறங்கி போயிட்டு இந்த கணக்கம்பட்டி சிதறெல்லாம் பார்த்து திரும்பி படியேறி வரேன். வந்து நான் அப்போ நின்றுட்டே இருக்கேன். இல்லை எப்படியாவது பார்க்கணும், பரவாயில்ல நான் க்யூவில் போய் எப்படியாவது பார்த்துறேன், அரை நிமிஷம் பார்த்தா போதும் அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கேன். அப்போ பார்த்தா என்ன ஒருத்தர் வராரு. வந்து ஒரு ஐயர் வந்து நீ வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அவர் தெரியாது. போய் முன்னாடி ராஜ அலங்காரம் நடக்கிறப்ப முன்னாடியே ஒரு முருகர் முன்னாடியே நான் உட்காந்துருக்கேன். அந்த கருவறை ஸ்டார்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ். என்னால் நம்பவே முடியல. Let's go holidays. Travel beyond boundaries.